நடிகை ரேகா இணைஞ்சிருக்காங்க, அவங்களிடம் பேசலாம். வணக்கம் மேம், இணைப்பில் இணைஞ்சமைக்கு நன்றி. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலை காலமாகி இருக்காரு. ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை ஒரு கிராமத்திற்கே கொண்டு சென்ற பெருமை இவரையே சேரும். இவருடைய மறைவை நீங்க இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க மேம். ஹலோ மேம், உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க. என்னுடைய நான் சாதாரண குடும்பத்துல பிறந்து சினிமான்றது ஒண்ணுமே தெரியாம இருந்தது. எனக்கு ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு ஜோஸ்பின் என்று சொல்ற ஒரு பேரு ஒரு ஜெனிஃபர் ஆக்கி இன்னைக்கு இத்தனை வருஷமும் பல கடங்க பல லாங்குவேஜ், அதாவது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்ல இன்னைக்கு இருக்கிற எல்லாமே பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பேசும்போது இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் லெஜெண்ட் அவர். என்னுடைய குரு, என்னுடைய பிதா. எனக்கு பிச்சை போட்ட ஒரு பிதான்னு தான் சொல்லலாம். என்னை எவ்வளவோ ஹீரோயின்ஸ் அவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தாலும் என் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பாசமும் பயங்கர இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த படத்தோட கேரக்டர் அவர் சொல்லி கொடுத்த விதம் அதெல்லாம் இப்ப நான் நினைச்சு பாக்குறேன். அவர் இல்லைன்னா நான் இந்த சினிமால இருந்திருக்க முடியாது. அதுவும் இந்த ஜெனரேஷன்ஸ்க்கெல்லாம் இப்படி ஒரு படங்கள் கிடைக்குமான்றது தெரியாது இனிமேட்டு. அன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. மிகப்பெரிய இழப்பு. ஒரு பெரிய சிகரமே தாழ்ந்து கீழே போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. இனிமே வர முடியாது. இது மாதிரி ஒரு அக்செப்ட் எல்லாம் லைஃப் டைம்ல கிடைக்காது நமக்கு. அவர் அந்த அளவுக்கு நான் அவருடைய மேல மரியாதை வச்சிருந்தேன். அவருக்கும் என் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்கும். எப்போதுமே சொல்லுவாரு, அந்த கேரக்டர் ஜெனிஃபர் எப்படி அழகா நீ ஆக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு இன்னைக்கும் நினைச்சே பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய டைரக்டர் நம்மளை விஷ் பண்றாருன்னு சொல்லி எப்போதும் அந்த படத்தை போட்டு பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருடைய மகன் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் ஹாஸ்பிட்டல்ல போய் 2-3 தடவை பார்க்க ட்ரை பண்ணேன். பட் அவங்கள பார்க்க முடியல. அப்பதுல இருந்தே அவர் ரொம்ப ரொம்ப தகர்ந்து போயிட்டாரு. இனிமே இப்படி ஒரு லெஜெண்ட் கிடைக்குவாரான்னு தெரியலங்க. ஏன்னா நமக்கு ஒரு சக்தி இருந்துச்சுன்னா பாலச்சந்தர் சார், இவர் மாதிரி உள்ள அவர் கூட இருந்த மணிவண்ணன் சார், மனோபாலா சார், இந்த மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லா டைரக்டர்ஸும் இறந்து போகும்போது நம்மளுக்கு தாங்கவே முடியறதில்லை. ஃபர்ஸ்ட் என்னுடைய குருவான கலைமணி சார் இறந்து போன உடனே நான் பாதி எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சொல்றதுக்கே இல்லை. சினிமால இப்படி ஒரு நல்ல இடத்த எனக்கு கொடுத்துட்டு அவர் என்னைக்குமே நம்மள்ட்ட வாழ்ந்துட்டே இருப்பாருங்க. அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்த படங்கள்ல எனக்கு அவ்வளோ நல்ல பெயர் கொடுத்த படம் அது. நான் ஒரு படம் தான் நடிச்சிருந்தாலும் இத்தனை வருஷம் நான் நிக்கிறதுக்கு காரணமானவர் என்னுடைய குரு. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும், அவங்க மகளுக்கும் மனைவிக்கும் நல்ல கடவுள் பெரிய சக்தி கொடுக்கணும். நிறைய இளைய தலைமுறைகள் அவரை பார்த்து படிச்சுக்கணும். சினிமானா என்ன அப்படின்னு கத்துக்கணும் அவர்கிட்ட இருந்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.